இந்தியாவின் மிகப்பெரிய வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இப்போது ஒரு பிரம்மாண்டமான இலக்கை நோக்கி பயணிக்க தொடங்கியுள்ளது. தனது யோனோ செயலியை பயன்படுத்தும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையை அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் 10 கோடியிலிருந்து 20 கோடியாக உயர்த்தப் போவதாக SBIயின் தலைவர் CS செட்டி ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இந்த மெகா இலக்கை அடைவதற்காக யோனோ 2.0 என்ற ஒரு புது வெர்ஷனை SBI அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த யோனோ 2.0 அப்படி என்ன ஸ்பெஷல்? இனி நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங் பயன்படுத்தினாலும் சரி, மொபைல் பேங்கிங் பயன்படுத்தினாலும் சரி, இல்லைனா நேராக வங்கி கிளைக்கு சென்றாலும் சரி, எல்லா இடத்திலும் ஒரே மாதிரியான ஒரு தடையற்ற அனுபவத்தை பெற முடியும். உதாரணமாக, நீங்கள் ஒரு புது அக்கவுண்ட் திறக்க வேண்டும் என்றால் மொபைல் ஆப்பில் பாதியை முடித்துவிட்டு மீதியை வங்கி கிளையில் தொடரலாம், அல்லது வங்கியில் தொடங்கி மொபைலில் முடிக்கலாம். இப்படி எல்லா வழிகளிலும் உங்கள் வங்கி அனுபவம் மிகவும் சுலபமாக இருக்கும். இந்த யோனோ 2.0 முழுமையான அம்சங்கள் அடுத்த 6 முதல் 8 மாதங்களுக்குள் படிப்படியாக அறிமுகப்படுத்தப்படும் என்று கூறப்படுகிறது. சமீபத்தில் இந்திய ரிசர்வ் வங்கி ரெப்போ வட்டி விகிதத்தை 0.25% குறைத்தது. அதனைத் தொடர்ந்து SBIயும் தனது கடன் வட்டி விகிதத்தை 0.25% குறைத்து 7.90% நிர்ணயித்துள்ளது. இந்த வட்டி குறைப்பு டிசம்பர் 15ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. மேலும் வங்கியின் வளர்ச்சிக்கு இப்போதைக்கு எந்த புதிய மூலதனமும் தேவையில்லை என்றும், சில்லறை கடன், விவசாய கடன் மற்றும் சிறு தொழில் கடன் போன்றவற்றில் நல்ல வளர்ச்சி இருப்பதால் இந்த நிதியாண்டில் வங்கியின் ஒட்டுமொத்த கடன் வளர்ச்சி 14% இருக்கும் என்றும் SBI தலைவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஆக இந்தியாவின் மிகப்பெரிய வங்கியான SBI இப்போது டிஜிட்டல் உலகில் ஒரு புதிய புரட்சியை செய்ய தயாராகிவிட்டது. இந்த யோனோ 2.0 திட்டம் 20 கோடி மக்களின் வங்கி அனுபவத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.